أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சூரா அத்தகாசுர் அப்படிங்கிற சூறாவினுடைய 5 வசனங்களோட விளக்கத்தை நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய 3 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். திண்ணமாக நீங்கள் நரகத்தை பார்க்கத்தான் போகின்றீர்கள். இன்னும் கேட்டுக்கொள்ளுங்கள், திண்ணமாக நீங்கள் அதனை கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றீர்கள். பிறகு அந்நாளில் இந்த அருட்கொடைகளை பற்றி கட்டாயம் நீங்கள் வினவப்படத்தான் போகின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ். சோ நம்ம இந்த சூறால நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மனிதனுடைய நிலை, அவன் எதை நோக்கி போயிட்டு இருக்கான், இந்த உலகத்துல நம்ம படைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன, காரணம் தெரிந்திருந்தும் நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கவங்களா இருக்கிறோம். அதுல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை நிறுத்தி நம்ம கிட்ட கேள்வி கேட்டு, என்ன நோக்கத்துக்காக நீங்க போறீங்களோ அத நீங்க என்ன பண்ணுங்க, நெறிப்படுத்துங்க, சீர்படுத்துங்க. ஏன்னா நிச்சயமாக நீங்க தவறான வழியில போனீங்க அப்படின்னா, நம்ம யாரெல்லாம் அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை விட்டும் பாராமுகமாக திரும்பி போறாங்களோ அவங்க நிச்சயமாக நரகத்தை கண்கூடாக பார்க்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? சோ இந்த 6வது வசனத்துல ஜஹீம், நிச்சயமாக அவ்வாசையால் நீங்கள் நரகத்தை பார்ப்பீர்கள் அப்படின்னு சொல்றான். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஜஹீம், நிச்சயமாக நீங்கள் நரகத்தை கண்கூடாக பார்க்கத்தான் போகிறீர்கள். வல்லாஹி, அல்லாவின் பெயரால் நிச்சயமாக யார் அல்லாவினுடைய பாதையை விட்டும் அவன் அனுப்பியதற்கான நோக்கத்தை மறந்து வழி தவறி செல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த நரகத்தை கண்கூடாக பார்க்க இருக்கிறார்கள். சரிங்களா? அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜஹீம், ஜஹன்னம் அப்படிங்கிற அந்த நரகத்தை யாரு பாப்பா? அப்ப நம்ம கிட்ட ஒரு எச்சரிக்கை விடுகிறான். நான் உன்னை படைச்சிருக்கேன், இதான் நோக்கம் தெரியும், ஆனாலும் நீ இந்த உலக ஆதாயத்திற்காக அதை நோக்கி நீ போயிட்டே இருந்த அப்படின்னா நிச்சயமா நீ என்ன பண்ணுவ, மறுமைக்கு கொண்டு வந்த பிறகு அந்த நரக நெருப்பை நீ கண்ணால பாப்ப. அப்போ இது என்ன அர்த்தம்? மறுமை நாளின் பொழுது நிச்சயமாக நம்ம யாரெல்லாம் வழி தவறியவர்களாக இருக்கிறாங்களோ நேரான வழி பெற்றவர்களும் பார்ப்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம் முன்னாடியே. இப்ப சூரா காஃப்ல 53வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றானா, அதாவது குற்றவாளிகள் நிச்சயமாக நரகத்தை கண்கூடாக காண்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இன்னொரு ஹதீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம், என்ன அப்படின்னா, மறுமை நாளின் பொழுது மக்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க. அந்த மனிதர்கள் நிற்கக்கூடிய இடத்திற்கு நரகம் மலக்குமார்களால் இழுத்து வரப்படும். நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா, எத்தனை மலக்குமார்கள் அந்த நரகத்தை இழுத்துட்டு வருவாங்க? யாராவது ஒருத்தவங்க வெறும் 70,000 மட்டும்தானா? ஒவ்வொரு சங்கிலிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா 70,000 மலக்குகள் நிப்பாங்க. சோ அவ்வளவு பிரம்மாண்டமான மிகப்பெரிய அந்த நரக நெருப்பினை மனிதர்கள் நிற்கக்கூடிய இடத்திற்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மலக்குகள் இழுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாப்பாங்க,
இப்ப நரகம் இப்படிப்பட்டதாக இருக்குங்கிறது அவர்களை கண்கூடாக பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கு நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. பின்னும் நீங்கள் அதை உறுதியாக கண்ணால் பார்ப்பீர்கள். யகீன் அப்படின்னா என்னன்னா நிச்சயமாக, உண்மையாக. சரிங்களா? நிச்சயமாக நீங்கள் அதை பார்ப்பீர்கள். எவ்வாறு பார்ப்பீர்கள்? எப்படி எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா ஐனல் யகீன், உண்மையான அந்த கண்ணு வந்து பார்க்கிறதுங்கிறது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அது பார்த்தே தீரும். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இந்த இது பாரு நீ நடக்கதான் போகுதுன்னு. ஆனா அது நடக்கும், நடக்காம இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி என்பது நிச்சயமானது, சர்டன்டி. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்போ ஐனல் யகீன் என்றால் என்ன? ஐன் என்றால் கண்கள். சரிங்களா? அரபில ஐன் அப்படின்னா கண்கள். அந்த யகீன் அப்படிங்கிறது என்னன்னா உறுதியாக, நிச்சயமாக நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கண்களால அந்த நரகத்தை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்போ நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் இப்போ வந்து அல்லாஹ் சொல்றான், நரகத்தை நீங்க பார்க்கதான் போறீங்க அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பலவிதமான படித்தரத்துல இருக்கு. லெவல்ஸ் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு அடுக்குல ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்கு. சில பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சரிங்களா? இது இப்படிதான் இருக்கும்பா அப்படின்னா, ஓ அப்படின்னு சொல்லி நம்ம காதால கேட்டு அந்த விஷயத்த நம்புறது. சில விஷயத்த நம்ம கண்ணாலேயே பார்த்திருப்போம் நேரம். அப்ப நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க என்ன சொல்றனா, நிச்சயமாக உங்க கண்களால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஜஹீம, நரகத்தை நீங்க பார்க்கதான் போறீங்க. அப்ப இந்த விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான்? பாப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த மூலமாக நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ இதை போன்ற குற்றவாளிகள் இந்த உலக ஆதாயத்திற்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்காக, செல்வத்திற்காக, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளைகளை மறந்து வாழக்கூடிய அந்த மனிதர்கள் நிச்சயமாக நாளை மறுமையில் நரகத்தை தங்களுடைய கண்களால் பார்க்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சரிங்களா? அப்போ எல்லாருமே நரகத்தை பார்க்க போறோம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா காஃப்ல சொல்லி காமிச்சா அப்படிங்கறத பார்த்தோம். ஆனா நன்மை செய்திருக்கக்கூடிய மனிதர்களும் நரகத்தை தங்களுடைய கண்களால் பார்ப்பாங்க. இது எப்படின்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம முன்னாடி இதை பார்த்திருக்கோம். எப்படி? எந்த எந்த சம்பவத்தின் போது இந்த நல்ல மனிதர்களும் இந்த நரகத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க? சொல்லுங்கப்பா யாராவது. சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை கடந்து எக்ஸாக்ட்லி. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மப்ரூக். சோ சிராத்துல் முஸ்தகிம் பாலத்தை வந்து கடக்கும் பொழுது மனிதர்கள் அவரவர்கள் செய்த நன்மையின் இடைத்தட்டிற்கு ஏற்றாற் போல, கணத்திற்கு ஏற்றாற் போல வேகமா செல்றது எதுவாக இருந்தாலும் அது போவாங்க. அப்போ அந்த வேகத்துல போகும் பொழுது அந்த சிராத்துல் முஸ்தகிம் பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடியது எது அப்படின்னா நரகம். சோ அனைத்து மனிதர்களும் நரகத்தை தங்களுடைய கண்களால் பார்த்த பிறகே அவர்கள் செய்த நன்மைக்கு ஏற்றாற் போல அந்த பாலத்தை அவர்கள் கடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நம்பிக்கையாளர்களும் சரி, இல்ல நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் நரகத்தை என்ன பண்றாங்கன்னா பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ நன்மை செய்தவர்கள் என்ன பண்றாங்க? அந்த பாலத்தை கடந்து அவர்கள் சொர்க்கத்திற்குள்ள நுழையக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளாத இந்த மனிதர்கள் என்ன பண்றாங்க? நரகத்தில் வீழ்ந்தவர்களாக அவங்க தோத்து போயிடுறாங்க. சரிங்களா? அப்போ இதே இதுல நல்லவங்க என்ன பண்றாங்க? நரகத்தை பார்த்துட்டு அப்படியே அந்த பாலத்தை வேகமா கடந்து போய் சொர்க்கத்துல சேரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் பொழுது நரகத்தை கண்கூடாக பார்த்தவர்களாக அன்றி யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லுது. சோ நம்பிக்கையாளங்க என்ன, ஒரு டக்குன்னு ஒரு இப்படி நொடி பொழுதுல இப்படி பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆனா பார்ப்பாங்க கண்டிப்பா நரகத்தை அவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அதுதான் இறுதியான இல்லமாக, வீடாக நமக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பின்னர் அந்நாளில் இம்மையில் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அருட்கொடைகளை பற்றி நிச்சயமாக நீங்கள் கேட்கப்படுவீர்கள். இப்போ இதுல வந்து மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கு இந்த கடைசி வசனத்துல. நமக்கு என்னென்ன அருட்கொடைகள் எல்லாம் கொடுத்துருக்கான் சொல்லுங்க சிஸ்டர். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அருட்கொடைகள், நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அருட்கொடைகள் ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொல்லுங்க.
உடல் ஆரோக்கியம், பார்வை, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த அப்புறம் சிஸ்டர் உணவு. ஒருத்தவங்க ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம குழந்தை பாக்கியமும் நம்மளுக்கு ஒரு அற்புதம். குழந்தைகள். அடுத்து அவ்வளவுதானா? மத்த யாருக்குமே அல்லாஹ் அருட்கொடையே கொடுக்கவே இல்லையா? இந்த வாழ்ற உலகமே செல்வங்கள், அடிப்படைதான் காசு. செல்வங்கள், உணவு, உடை, ஓகே ஆனந்தம். ஓகே வேற முஸ்லிமா பானங்கள், பிறந்தது உணவு. ஒரு பெரிய அறப்படைன்னு நினைக்கிறேன். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். வேற அவ்வளவுதானா? யாருக்குமே அருட்கொடைகள் ரொம்ப கம்மியா இருக்கே, அப்படியா? எல்லாருக்கும் ரொம்ப கம்மியான அருட்கொடைகளை ஆரோக்கியம் பிளஸ் ஓய்வு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அன்றாடம் செய்யக்கூடிய உடல் உழைப்புகள் நிறைய அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு கண்ணு பாக்குறது, உடல்ல உழுக்குற எல்லாம் உள்ள உறுப்புகள் அஞ்சிலெல்லாம் இயங்குறது தொழுகின்ற எல்லாம் பாக்கியத்தை அல்லாஹ்க்கு கருணை தந்துட்டான். பண்ணணும் குரான் அல்ஹம்துலில்லாஹ். ஓதுற பாக்கியத்தை தந்துட்டான். ஓகே ஓகே சிஸ்டர் ஜாஜஹான் சிஸ்டர் சொல்றீங்களா? என்ன அருட்கொடை அல்லாஹ் கொடுத்துருக்கான்? இருக்கீங்களா கிளாஸ்ல? ஓகே சிஸ்டர் ரஹ்மத் நிஷா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். சொல்லுங்க, என்ன அருட்கொடை அல்லாஹ் கொடுத்துருக்கான்? நிறைய இருக்கு சிஸ்டர். அது உணவு, உடை, நம்ம இருக்கிற தங்குற இடம், நம்மளுக்கு மன நிம்மதி, நம்ம ஓதுறது, தொழுகிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கறது, எல்லா செயல்பாடுகள் நம்ம செய்யறது, ஒவ்வொன்றையும் நம்மளால கால் இல்லாம இருக்காங்க, அந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் அல்ல நம்மளுக்கு நியமத்து கொடுத்துருக்கான். ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப பாலஸ்தீன மக்களை கண்டோம்னா அவங்க ஒவ்வொரு இதுவும் கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ் அவங்கள கம்பேர் பண்றப்ப நம்ம எவ்வளவோ இது வச்சிருக்கிறான். ஆனா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் மறுமையில கொடுப்பான். இல்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் யோசிப்பேன், அதுக்கு சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப நான் எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, நம்ம அருட்கொடைகள் அப்படின்னு கேட்ட உடனே நம்ம டக்குன்னு சொல்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவு, உடை, செல்வம், குழந்தைங்க, அப்புறம் செல்வம், இந்த உலக சம்பந்தப்பட்டமான விஷயங்களை தான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஓகே அல்ஹம்துலில்லாஹ். பட் எந்தெந்த அறிவு அருட்கொடைகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல போறோம்? இப்போ இம்மையில நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்க அருட்கொடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சோ எந்தெந்த அருட்கொடைகளுக்கு அல்லாஹ் கிட்ட பதில் சொல்ல போறோங்கிற வசனம் தான் இந்த வசனம். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றானா, அந்த மறுமை நாளில் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற நன்மைகளை, நஈம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், இந்த அருட்கொடைகள்லாம் இருக்குல்ல, இப்ப இத பத்தின கேள்விகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் நம்மிடம் கேட்பான். சரிங்களா? ஒரு நாள் என்னைக்கு அந்த மறுமை நாள் நிகழவிருக்கின்றது என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த உலகத்துல நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்திருக்கேன், இதெல்லாம் நீ என்ன வச்சு பண்ண? ஓகே, இத்தனை கோடி, இந்த குழந்தைங்க இருந்துச்சு, இவங்க இதெல்லாம் கொடுத்திருக்கேங்கிற அந்த கேள்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட கேட்பான். சோ அன் நஈம், நஈம் என்பது என்னன்னா அருட்கொடை. நிஅமத் அப்படின்னு சொல்றோம்ல, எனக்கு நிஅமத் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், சந்தோஷங்கள், நம்ம எதெல்லாம் இந்த உலகத்துல நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமோ, இது எல்லாத்தையும் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிஅமா அன்-நஈம் அப்படிங்கறத சொல்றோம். சரிங்களா? அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வால் அருளப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு என்னென்ன செஞ்சோம் அப்படிங்கிற கேள்வியை நம்ம கிட்ட கேட்பான். சரிங்களா? அப்போ நீ அதை எப்படி செலவு பண்ண, அதுல இருந்து நீ என்ன பயன் பெற்ற, அதை நீ என்ன பண்ண, வீணடிச்சியா, இல்ல அதை கொண்டு நன்றி உணர்வோடு இருந்தாயா, இல்ல நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருட்கொடைகளை கொண்டு நீ ஆணவம் கொண்டு திரிந்தாயா, அப்படி இல்ல இந்த அருட்கொடைகளை நீ வச்சு நீ உன்னையே இழந்துட்டியா? சோ இந்த உலகத்துல நீ இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை வச்சு நீ மறுமைக்காக நம்ம என்ன சேர்த்திருக்கோங்கிற கவலை கொண்டாயா அப்படிங்கிற இத்தனை கேள்விகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரிடம் கேட்பான். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அப்ப இந்த கேள்வி என்பது எல்லோருக்கும் பொதுவாக பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்ப இது யாருக்கு? அல்லாஹ்வை நம்பி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. முஸ்லிமாக இல்லாமல் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அவர்களுக்கும் அல்லாஹ்வால் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை குறித்து, இந்த அருட்கொடைகளை குறித்தான கேள்விகள் இருக்கும். யாருமே தப்பிக்க முடியாது. எல்லாருமே அல்லாஹ் கிட்ட இதற்கான பதில சொல்லாம ஒரு அடி அந்த இடத்தை விட்டு நம்மளால நகர முடியாது. சோ
அப்போ இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீத், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பகல் பொழுது இல்ல இரவோ ஏதோ ஒரு நேரத்துல, அதை நம்ம எக்ஸாக்டா நம்ம என்னன்னு சொல்லல, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களோட வீட்டுல இருந்து என்ன பண்றாங்கன்னா வெளியில வர்றாங்க. சரிங்களா, உள்ள வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வர்றாங்க. அப்போ வெளியில வந்து பார்த்தா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல பாக்குறாங்க. நபி வீட்டுக்குள்ள வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் 2 பேரும் நிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேக்குறாங்க, உங்களை வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வந்தது என்ன, என்ன காரணத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க, ஏன் வெளியில வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ நபி அவங்க இப்போ அபூபக்கர் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் என்ன பண்றாங்கன்னா பதில் சொல்றாங்க, பசியின் காரணத்தினால நாங்க வந்திருக்கோம், எங்களுக்கு உணவு கிடையாது, வீட்டுல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கிடையாது, அதனால நாங்க வெளியில வந்திருக்கோம், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்களா, என்னுடைய உயிர் எவன் கை வசத்தில் இருக்கிறதோ நானும் அந்த காரணத்திற்காக தான் வீட்டை விட்டு வெளியில வந்தேன். சுப்ஹானல்லாஹ். இந்த உலகத்திற்கே ஒரு மன்னராக, ஒரு தலைவராக, ஒரு நபியாக இருக்கக்கூடிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சாப்பாடு இல்லாம அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சரி வாங்க நம்ம 3 பேரும் போயிட்டு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க. போறப்போ ஒரு அன்சாரி அவர்களுடைய வீடு இருக்கு. அன்சாரிங்கிறது வந்து மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் சஹாபா வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. பட் ஆனா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அந்த வீட்டுல இல்ல, அவங்களோட மனைவி மாத்திரம் தான் இருக்காங்க, அந்த அன்சாரியோட மனைவி மாத்திரம் தான் இருக்காங்க. அப்போ அந்த மனைவி என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்த்துட்டு அவங்கள ரொம்ப வரவேற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷத்தால வரவேற்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே நீங்க வர்றது ரொம்ப சந்தோஷம், சரி உங்களோட கணவர் எங்க, அவங்க வந்து வெளியில போயிருக்காங்க, சில தண்ணி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க வெளியில அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அப்ப தண்ணி எடுக்க போயிருக்காங்களா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நீங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிறப்போ அந்த பேசிட்டு இருக்க அந்த நேரத்திலேயே அந்த அன்சாரி தோழர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துடுறாங்க. வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த சஹாபாக்கள் 2 பேரும் நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப பெருமை அடைந்து அவங்களை புகழ்ந்து அவங்களை என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்குள்ள அழைக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்கு புகழ்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு வந்ததை விட ஒரு பெருமையான விஷயம் எதுவும் கிடையாது அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த விருந்தாளிகளை அவங்க வரவேற்று என்ன பண்றாங்கன்னா, ஒரு குலை திராட்சைங்கிறேன், அது பேர் என்னதுங்க, டேட்ஸுக்கு பேரித்தம்பழத்தை வந்து ஒரு குலை எடுத்துட்டு வராங்க. ஆமா, பேரித்தம்பழத்தை ஒரு குலை எடுத்துட்டு வராங்க. அந்த பேரித்தம்பழங்கிறது அவங்க அங்கெல்லாம் தெரியல, மரம் வந்து ரொம்ப பக்கத்துல பக்கத்துல தான் இருக்கும். அப்ப அதுல இருந்து ஒரு கொலையை வந்து பறிச்சுட்டு வராங்க. சிலது இன்னும் வந்து பழுக்கல, அது சிலது பச்சை கலராவே இருக்குது, சிலது பழுத்து இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறதா இருக்கு. சரிங்களா, அப்ப அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு நபியே நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, கத்தி எடுத்துட்டு போய் ஒரு ஆடையை அறுத்து அதுல இருந்து அவர்களுக்கு புசிப்பதற்கு என்ன பண்றாங்கன்னா உணவு கொடுக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை வந்து நீங்க என்ன பண்ணாதீங்க, அறுக்காதீங்க அப்படிங்கிற அந்த ஒரு அட்வைஸையும் பண்றாங்க. அப்போ அவங்க அறுத்துட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் சமைச்சு அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாரும் வயிறார என்ன பண்றாங்கன்னா சாப்பிடுறாங்க. அப்போ அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ நீ வந்து என்ன பண்ற, இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த விருந்த பத்தி நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவாய். சரிங்களா, அப்போ எப்படி இந்த மாதிரி நீ வீட்டுக்கு உனக்கு விருந்தாளிகள் வந்து அல்லாஹ் அனுப்புனா அவங்களுக்கு நீ எப்படி சாப்பாடு கொடுத்த, அவங்க எப்படி அந்த வீட்டை விட்டு போறப்போ வயிறு நிறைந்து போனாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா, இப்போ நம்ம அனுபவிக்கிற காசு பணம் பிள்ளைங்க பேரு புகழ் இதுக்கெல்லாம் மட்டும் கிடையாது, ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், போகக்கூடிய நாமும் எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கிற கேள்வியும் அல்லாஹ் கேட்பான். அந்த வீட்டில் வந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய வீட்டார்கள் எப்படி எப்படி வந்து உபசரிச்சாங்கிற கேள்வியும் அல்லாஹ் கேட்பான். சோ இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமான கேள்வி நம்ம கிட்ட இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ம பிள்ளைங்கிட்ட கேட்கிறோம் அப்படின்னா தேவையான
சோ அது அல்லாஹ் என்ன சொல்றான்னா எல்லாத்துக்கும் கேட்பான். இப்போ நம்ம கோடி ரூபாய் சம்பாத்தியங்கிறோம், ஆனா அந்த ஒரு ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அந்த கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பணத்தை நாம் எவ்வாறு செலவழித்தோம், குழந்தைகளை நம்ம எவ்வாறு வளர்த்தோம், அதே மாதிரி நம்ம கணவன் கிட்ட எவ்வாறு நம்ம இதா மரியாதையோட நடந்தோம், தாய் தகப்பனை எவ்வாறு கவனிச்சு, இது மாத்திரம் இல்ல, நீ பேசுற பேச்சு, நடக்கிற நட, எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி அப்படிங்கிறதுக்கு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இந்த அருட்கொடைகளை பற்றி அல்லாவிடம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். என்னென்னத்தெல்லாம் விசாரிப்பாங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னன்னா, கூல் ஷேட், அதாவது ஒரு நிழல். இப்ப நம்ம அவங்க போய் என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காங்க இல்லைங்களா, சாப்பிட்ட சாப்பாடுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கிடைச்சது, ஒரு நிழல் கிடைத்தது. எப்படி வீட்டை விட்டு வெளியில வந்து வெட்டாந்தரமா நின்று இருக்கக்கூடிய அவர்கள் அந்த அன்சாரி தோழரோட வீட்டுக்குள்ள போய் என்ன கிடைச்சது அப்படின்னா நிழல் கிடைத்தது. அப்ப குளிர்ச்சியான நிழல் கிடைத்தது. பிறகு அவர்களுக்கு பேரித்தம்பளம் கிடைத்தது. பிறகு அவர்களுக்கு குளிர்ச்சியான தண்ணீர் கிடைத்தது. இப்போ இவற்றை பற்றியெல்லாம் நாளை அல்லாவால் நாம் அனைவரும் விசாரிக்கப்படுவோம். ஆனால் நம்ம கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான அருட்கொடைகளையும் அதிகப்படியாவே தந்திருக்கான். இப்ப அதிகமா வெளியில குளிர் அடிச்சுச்சுன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஒரு வெதுவெதுப்பான இடத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம அப்பயே என்ன பண்றோம், இப்ப வெளியில பாத்தீங்கன்னா குளிர்காலம் வந்துருச்சு, சரி குளிர்காலத்தை விடுங்க, இப்ப நம்ம வெயில் காலத்துல இருக்கிறோம், வெயில் பயங்கரமா கொளுத்துது, வீட்டுல ஏசி இருக்கவங்க, ஃபேன் இருக்கவங்க, இல்ல எதுவுமே இல்லாம வீட்டோட நிழல்ல போய் கூட நம்ம உட்கார்ந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, யார்ட்டையாவது போன் பண்ணா எப்படி இருக்கு கிளைமேட், ஐயோ வெயில் கொளுத்துது தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு குறைகளாக பேசக்கூடியவர்களாக தான் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் வெயில் இருக்கு, ஆனா அல்லாஹ் எனக்கு நிழல் கொடுத்திருக்கான் அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வோட நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அது நம்ம வாயில வரல. பாத்தீங்களா, எவ்வளவுதான் வெயில் இருந்தாலும் தாங்க முடியனால நம்ம வெட்ட வெளியில பாலைவனத்துல வெயில்ல சுருண்டு கிடக்குறோமான்னு கேட்டா கிடையாது. ஆனாலும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு ஏசி போட்டுட்டு ஃபேனு போட்டுட்டு நிழல்ல இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றோம், வெயில் அதிகமா இருக்கு, வெயில் கொடுமை தாங்க முடியல, புரியுதுங்களா? அப்போ நம்ம இன்னமும் அல்லாஹ் நமக்கு அருட்கொடைகளை தந்தும் நாம் அதை குறை கூறுபவர்களாக தான் இருக்கிறோம். புரியுதுங்களா? நமக்கு வந்து இப்ப குளிர் அடிச்சிச்சுன்னா ஸ்வெட்டர் போட்டுக்கலாம், இல்ல வெயில் அடிச்சிச்சுன்னா ஏசி போட்டுக்கலாம், இல்ல நமக்கு தேவையான அந்த மாதிரி சாஃப்டா நம்ம போட்டுக்கலாம். ஆனா இவை அனைத்தும் இருந்தும் நாம் குறை கூறி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா குறைகள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காமிச்சிருக்காங்க நமக்கு. அவங்க சாப்பிடக்கூடிய உணவை இதுவரைக்கும் குறை கூறியதே கிடையாது. அவர்கள் உண்ணும் போது அவர்களுக்கு பிடித்திருந்தால் அதை நல்ல முறையில சாப்பிட்டுட்டு அமைதியா எந்திரிச்சிருவாங்க, சுக்குர் பண்ணிட்டு. பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ண, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க, எந்திரிச்சிருவாங்க. ஆனா இன்னைக்கு வீட்லயா இருக்கட்டும் சரி, வெளியிலயா இருக்கட்டும் சரி, ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போவோம், அவங்க ஆல்ரெடி பண்றதே ஒரு அனாச்சாரம், அதுல லட்சக்கணக்குல கோடிக்கணக்குல அவங்க செலவு பண்ணி அவ்வளவு வகையான உணவு செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் அங்கேயும் போய் இது என்ன வந்து இப்படி போட்டிருக்காங்க, கறி பீஸே அவங்க போடல, இந்த அரிசிக்கு பதிலா வந்து அந்த அரிசி போட்டிருக்கலாம், இவங்க வந்து இந்த வெத்தலை பாக்கு வைக்கல, இதுல வந்து சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம இதுல இருந்து காப்பாற்றட்டும். இதுவும் வந்து ஒரு வகையான நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் நமக்கு நிறைய கொடுத்திருக்கான், நம்ம சாப்பிடக்கூடிய உணவையும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளையுமே குறை கூறக்கூடாது. ஆனால் மற்றவங்க வீட்டுக்கு போய் அவங்களை குறை கூறி கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். நம்ம கல்யாணத்துக்கு மாத்திரம் இல்ல, வீட்டுக்கு போனாலும் சரி, என்ன இவங்க இப்படி போட்டிருக்காங்க, என்ன அவங்க அதை அப்படி செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டாங்களே இவங்க இது செஞ்சிருக்கிறதுக்கு பதிலா அது செஞ்சிருக்கலாமே, இப்படி பண்ணிருக்கலாமே. இது நமக்கு தேவையான விஷயங்களே கிடையாது. அல்லாஹ் யார் யாருக்கு எந்த அருட்கொடைகளை கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்கான். ஆனா இன்னைக்கு உணவை குறை கூறாமல் இருக்கிறவங்க நம்மள யாராவது இருக்கிறோமா சொல்லுங்க? உப்பு கொஞ்சம் கூட போட்டிருக்கலாம், காரம் கொஞ்சம் ரொம்ப கூட இருக்கு கம்மி பண்ணி இருந்திருக்கலாம், எண்ணெய் ரொம்ப கம்மியா இருக்கு, சில பேர் எண்ணெய் எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. என்னைக்காவது நல்ல ஒரு விஷயத்தை யோசிங்க. உணவு நம்மளுடைய டேபிள்ல தட்டுல வச்ச பிறகு அதை கூரை கூறாம இருக்கிறவன் நான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கோங்க. அல்லாஹ் நமக்கு எத்தனையோ மக்கள் காசாவுல இன்னைக்கு நம்ம பாக்குறோம், சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் அந்த குழந்தைங்க எந்த மாதிரியான ஒரு மரணத்தை சந்திக்கிறாங்க, கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கீழே கிடக்கிற ஒரு கைப்பிடி மாவை எடுக்கிறதுக்கு அந்த குழந்தைங்க வந்து குண்டடிப்பட்டு துப்பாக்கி சூடுபட்டு அவங்க செத்து மடிஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தட்டுல விதவிதமாக வகை வகையாகிய பலகாரங்களும் பழங்களும் இருந்தும் என்ன பண்றோம், இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, அது இருந்தா நல்லா இருந்திருக்குமே, இன்னும் குறை கூறி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட கேடுகட்ட நிலையில் இருந்து நம் அனைவரையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காப்பாத்தட்டும். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்திலும்
நிழலுக்கு கூட பதில் சொல்ல வேண்டிய நிலைமை என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நம்ம எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் மறந்தவர்களாக உடல் ஆரோக்கியமே மிகப்பெரிய ஒரு நியமத்தாக இருக்கிறது. நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம் எவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அவ்வளவு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை நம்ம வீணடிச்சோம். ஆனாலும் நம்ம இன்னும் என்ன பண்றோம், எனக்கு இந்த நேரமே பத்தல, இது இருந்தா நான் பண்ணியிருந்திருப்பேன், அது இருந்தா பண்ணியிருந்திருப்பேன். அப்போ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், குறை கூறி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ காலையில எழுந்திரிச்சோன்னா நம்ம என்ன பண்றோம், சாயங்காலம் வரட்டும் அப்படிங்கிறோம். சாயங்காலம் வந்துருச்சுன்னா காலையில வரட்டும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை சரியான முறையில நம்ம பயன்படுத்துறோமா? இந்த நேரத்தை குறித்தும் நாம் அல்லாவிடம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். சோ நான் எந்திரிக்கிறேன், காலையில நான் சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், மிச்ச நேரத்துல நான் உட்காந்து நாடகம் பார்ப்பேன், இல்ல தூங்குவேன், இல்ல யாரை பத்தியாவது பேசுவேன், அப்படி நம்ம வாழ்க்கை இருந்ததுன்னா வாழ்வதற்கான வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னங்க? அப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் நாளை நரகத்தை கண்கூடாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. காலைல எந்திரிக்கிறேனா, சமைக்கிறேனா, தொழறேனா, பிள்ளைங்களை அனுப்புறேனா, நேரம் இருக்கு, ஓகே, என்ன படிக்கலாம், குரான் படிக்கலாமா, இல்ல எனக்கு எக்ஸ்ட்ரா தொழலாமா, இல்ல யாருக்காவது உதவி பண்ணலாமா, இல்ல இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான மறுமைக்கு நமக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களை யோசித்து செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கணுமே தவிர, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மனுஷங்க என்ன பண்றாங்க, டைம் கிடைச்சிச்சா, ஓகே அடுத்து போடு, அம்மாவுக்கு கால் பண்ணு, இல்ல யாருக்காவது கால் பண்ணு, என்னம்மா அவ அப்படி செஞ்சாலா, என்னம்மா தங்கச்சி இப்படி பண்ணாலா, இத மாதிரி நம்மளுடைய நேரங்களை நம்ம செலவழிக்கிறத விட்டுட்டு மறுமைக்கான விஷயங்களை எப்படி சம்பாதிக்கலாங்கிறத யோசிக்கணும். நேரத்தை குறித்தும் அல்லாவிடம் நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழிப்படுத்துவது என்பது நமக்கு அறிவையும் கொடுத்திருக்கான். அறிவும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடை. அப்போ அத நயீம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வார்த்தையால என்ன பண்ணிட முடியாது, சுருக்கி விட முடியாது. அனைத்து இன்பங்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. அனைத்து சுகங்களையும், இந்த துன்யாவில் எதையெல்லாம் நாம நிம்மதியாக சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமோ எல்லாமே நியாமத் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் அனைத்தை குறித்தும் நம்ம அதிருப்தி அடைந்தவர்களாக, சந்தோஷம் இல்லாதவங்களா இருக்கிறோம். அதிருப்தி தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு சேலை எடுத்தா இல்ல, அதை பார்த்தா அடுத்து ஒரு பேக் எடுத்தா இல்ல, ஒரு செருப்பு எடுத்தா இல்ல, ஒரு இது எடுத்தா, எதை குறித்தும் நம்ம என்ன பண்றோம்னா திருப்தி அடைந்தவர்களா, கான்டென்ட்மெண்ட் சொல்லுவாங்க. சோ நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா, அந்த திருப்திங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அருட்கொடையா தரான். ஆனா அது யாரும் நமக்கு கிடையாது. எந்த விஷயத்தை எடுத்துக்கிடுங்க, நீங்க ஒரு வீடு கட்டணும்னா இன்னொன்னு இதோட சூப்பரா இந்த மாதிரி கட்டலாம், ட்ரெஸ் இதோட சூப்பர், செப்பல் சாப்பாடு இல்ல, குழந்தை எதுவாக இருந்தாலும் அதிருப்தி கொண்டவனாகவே மனிதன் இருக்கிறான். சோ நமக்கு எவ்வளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தாலும், ஒரு விஷயத்த அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னா நம்ம கிட்ட எப்ப ஒரு விஷயம் இல்லையோ அப்பதான் அந்த விஷயத்த பத்தி நம்ம என்ன பண்ணுவோம்னா உணர்வோம். புரியுதுங்களா? இப்ப நம்ம கிட்ட குழந்தை இருக்கு, இல்ல நம்ம கிட்ட செல்வம் இருக்கிறனாலச்சா இன்னும் இருந்திருந்தா நான் அந்த மாதிரி இன்னும் நல்லா அந்த வீடு கட்டியிருப்பேன், இந்த பெயிண்ட் அடிச்சிருப்பேன், இந்த லைட் போட்டிருப்பேன், இப்படி குறை சொல்லிட்டே இருப்போம். அந்த வீடே ஒரு நாள் நம்ம கையை விட்டு பறி போயிருது. அப்படிங்கிறப்பதான் சுப்ஹானல்லாஹ், அந்த வீடே எவ்வளவு பெரியது, நம்ம அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களை மாத்தணும், செய்யணும் நம்ம நினைச்சோம். ஆனா அந்த வீடு இருக்குதுங்கிறத, அந்த அருட்கொடையை மறந்துட்டோமே அப்படிங்கிற அந்த நினைப்ப நம்ம கிட்ட எப்போ அது இல்லையோ, எப்போ அதை இழக்கிறோமோ அப்பதான் அதனுடைய தன்மையை நம்ம உணர்வோம். சரிங்களா? அப்போ தக்கசுர், நமக்கு என்ன மேலும் மேலும் வேண்டும் என்கின்ற பேராசை நம்ம என்ன பண்ணுது, நம்மை அல்லாவிற்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதை விட்டும் நம்மை திசை திருப்பி விடுகிறது. சோ பிவேர், எல்லாரும் ஜாக்கிரதையா நம்ம இருக்கணும். ஒரு விஷயம், நம்ம அல்லாவை மொத்தமா மறந்துட்டு அல்லாவே இல்லைன்னு சொல்லி முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக கிடையாது. நாம் அனைவரும் முஸ்லிம்களாகவே தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய பேராசை, நம்ம எல்லாத்தையும் மேலும் மேலும் ஒவ்வொரு விஷயத்தையும் சேர்க்கணுங்கிற இந்த பேராசை அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையிலிருந்து நம்மை திசை திருப்பி அந்த நரகத்தை கண்கூடாக அது நம்ம என்ன பார்க்க வச்சிடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுக்கின்ற எச்சரிக்கை. சரிங்களா? அப்போ இனிமேல் நீங்க எடுத்துக்கிடுங்க, இன்னைக்குல இருந்து சாப்பாடா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், வீட்டுல இருக்க மனிதர்களாக இருக்கட்டும். எனக்கு இந்த மருமக சொல்றதே கேட்கல, என் கணவர் இப்படி பண்றாரு, என் குழந்தைங்க அப்படி பண்ணுது, என் சாப்பாடு இப்படி இருக்குது, என் வீடு இப்படி இருக்குது, ஒவ்வொன்றிலும் குறை காண்பதை விட்டு விட்டு அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு இதை எப்படி சரி செய்யலாம், இவற்றில் எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு சோதனையா தான் தந்திருக்கான். புரியுதுங்களா? எல்லாத்தையும் இந்த உலகத்துல நம்ம அனுபவிச்சிருக்கிறது சோதனை தான். இப்போ குழந்தை என்னங்க இவன் படிக்கவே மாட்டேங்கிறான், பிள்ளை இல்லாம கூட இருந்திருக்கலாம், இவன் சரியாவே படிக்க மாட்டேங்கிறான் அப்படி நம்ம சொல்றோம்.
ஆனா அந்த பிள்ளை இல்லாமல் இருந்து பார்த்தாதான் அதனுடைய தன்மை நமக்கு அது வேதனை தெரியும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வருகிறதா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு இதை கொண்டு சோதிக்கிறான். பிள்ளைய கொடுத்துருக்கான், ஆனா சரியா படிக்காத பிள்ளையா கொடுத்துரு. சோ அந்த பிள்ளைய நான் வேற எப்படி எல்லாம் கொண்டு வரலாங்கிற அந்த நன்றி உணர்வு, அதுதான் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட். அப்போ அந்த நன்றி உணர்வோட நான் வருவதற்கு எனக்கு கிருபை செய்யே. என்றுமே நம்ம என்ன பண்ணணும், நமக்கு கீழ் இருக்கக்கூடியவர்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். சோ இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம கத்துக்கிட வேண்டிய விஷயம் அதிருப்தி கொள்ளாமல் இருப்பது. எந்த விஷயமாக இருந்தாலும் சின்ன ஒரு குண்டூசியில இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அல்லாஹ் நமக்கு அருளி இருக்காங்கிற அந்த திருப்தியை கொண்டு அவனுக்கு நன்றி. நன்றினா எனக்கு அல்லாஹ் நன்றிடா, எனக்கு நீ இதை கொடுத்துட்ட அல்லாஹ் அப்படிங்கிறது வாயால முழுவது, செயல்முறைகளால் நடந்து காட்டுவதுங்கிறது தான் அந்த கிராட்டிடியூட், அந்த நன்றி உணர்வை பத்தி தான் இங்க பேசுறாங்க. சரிங்களா? சோ இந்த இதெல்லாம் விஷயங்களை நம்மள திசை திருப்பாம அப்படி இருந்து நான் அல்லாவுக்கு எப்படி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான குறிக்கோள் மறுமையில் வெற்றி அடைவது, ஜன்னாவை அடைவது அப்படிங்கிறத வச்சு ஒவ்வொரு விஷயத்துல நம்மை நாமே சீர்திருத்துவதற்கான முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் நம்ம மேற்கொள்ளலாம். சோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க. இன்னைக்கு வசதி இல்லாம இருக்கிறவங்க கூட நம்ம 3 நேரம் சாப்பிடுறான், நிம்மதியா படுத்து தூங்குறான், கணவன் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, காசு இல்லையா ஓகே, அல்ல அந்த உடல் இதை கொடுத்திருக்கான், உடல் ஆரோக்கியம் இருக்கா ஓகே, பணம் இல்லையா, ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருட்கொடைகளால் நிரப்பி இருக்கிறான். யாரையுமே சொல்லி, இப்ப காசால இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கோங்க, நம்ம இன்னைக்கு பரிதாபப்படுறோம், அல்லாஹ் இப்படி மடியிறாங்க, கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ஆள் இல்லாமங்கிறோம். ஆனா அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடை கொடுத்திருக்கான், அவங்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கி இருக்கலாம் இந்த கஷ்டத்தின் மூலமா. சோ எந்த மனுஷனும் அவன் படுற கஷ்டத்துக்கு அதுக்கு என்ன கிடையாது, இழப்பே கிடையாது. அது அல்லாஹ் அப்படி பர்ஃபெக்டா சரி செஞ்சிருவான் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிடணும் இன்ஷா அல்லாஹ். சோ என்னன்னு சொல்ல பாத்தீங்கன்னா, நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து அனுபவிக்கக்கூடிய இந்த அருட்கொடைகள். சோ எதுவா நம்ம சில விஷயங்கள் என்னன்னா வெறுக்கலாம், அல்லாஹ் நம்ம கொடுத்தாலும் என்ன பண்றோம்னா வெறுக்கலாம். சோ அல்லாஹ் என்ன பண்றான் அப்படின்னா அதை குறித்தும் நம்ம கிட்ட கேட்பான், நீ எப்படி இதை பெற்ற, அதை நீ எப்படி அதுகிட்ட நடந்துகிட்ட, அதை நீ சரியான முறையில பயன்படுத்தினியா, இல்ல அதை நீ வீண் விரயம் செஞ்சியா, இல்ல நீ அதை நிராகரித்தாயா, இல்ல அது நீ தூக்கி எறிஞ்சிட்டியா, இல்ல நீ அது மற்றவர்களோட பகிர்ந்து கொண்டாயா, அதை குறித்து நீ என்ன செய்தாய். சோ நாம் அனுபவிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை குறித்தும் சிறிய நிழல் கூட நமக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம பதில் சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆதியாத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரைகளை பற்றின அந்த விஷயங்கள், அவை எவ்வாறு நல்ல அந்த முதலாளிகளால கவனிக்கப்பட்டது, நல்ல முறையில வளர்க்கப்பட்டது. சோ அதற்கு பகரமாக அந்த குதிரைகள் எவ்வாறு தங்களுடைய எஜமானர்களுக்கு நன்றி உணர்வோட இருந்துச்சு, அதோட நன்றி உணர்வை எப்படி காட்டுச்சு, அது வேகமா ஓடி, ரொம்ப ஃபாஸ்டா ஓடி, அது எதற்கும் பயப்படாம அது அந்த எதிரிகளோட கூட்டத்துக்குள்ள, அதுதான் அதோட வேலை. அப்போ அவர் கொடுக்கறதுக்கு இது பகரமா அதனால என்ன செய்ய முடியுமோ அதை என்ன பண்ணா, எதிரிகளை நீ போய் நீ தாக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்தை அந்த குதிரை என்ன பண்ணுச்சுன்னா பண்ணுது. அப்ப அது என்னது, நன்றி உணர்வு. தட் இஸ் கால்ட் கிராட்டிடியூட். அது தன்னுடைய எஜமானன் தனக்கு தீனி போட்டு நல்ல முறையில கவனிச்சுக்கிட்டதுக்கு அது ரொம்ப திடகாத்திரமா ஓடி எதிரிகளை தாக்கி வேகமா பாய்ந்து கொடுக்கக்கூடியதுதான் அதனுடைய நன்றி உணர்வாக இருந்தது. சோ இது என்ன அற்கொடைகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கோ இது எல்லாமே அல்லாவால் கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த நன்றி உணர்வோட நம்ம இருக்கணும். அதுதான் அல்லாவுக்கு நாம் கட்டுப்படுதல், அல்லாவுக்கு நம்ம அடிபணிதல் அப்படிங்கிறதுல வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி குதிரைக்கு போல நமக்கு உணவு தர்றான், உறைவிடம் தர்றான், தேவையான உடைகளை தர்றான், சந்தோஷத்தை தர்றான், ஆரோக்கியத்தை தர்றான், மார்க்கத்தை தந்திருக்கான். சோ ஆனா நம்மளுடைய நிலைமை அல்லாவிற்கு அடிபணிதல் என்பது எந்த நிலைமையில இருக்குது, நம்ம அதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம், அதற்காக எவ்வளவு கஷ்டப்படுறோம், அதற்காக இந்த துன்யாவுல எவ்வளவு விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு கேட்டா, துன்யாவுல இழக்கல, ஆகிரத்துக்காக தான் நிறைய விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இழந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய மிகப்பெரிய குறிக்கோளை குறித்து நம்ம என்ன பண்றதுல கவலைப்படுறது கிடையாது. சோ அது என்ன பண்ற, நம்ம இன்னைக்கு தொழுகிறது நமக்கு மிகப்பெரிய பாரமா இருக்குது, குர்ஆன் ஓதுறது மிகப்பெரிய பாரமா இருக்குது, இஸ்லாமிய அறிவை பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய பாரமாக இருக்கிறது. அப்போ இது எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றாங்கன்னா அருட்கொடைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சோ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி துவா அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய திறனை தந்தருவாயாக, நீ என்னெல்லாம் எனக்கு அருட்கொடை தந்திருக்கியோ, ஞாபகம் தந்திருக்கியோ, அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய திறனை, எபிலிட்டியை எனக்கு நீ என்ன பண்ணு தா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.
அதே போல என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய அவங்களுக்கு கொடுத்திருக்க அற்கொடைகளை கொண்டு நான் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்கக்கூடிய திறனை எனக்கு தா. அப்போ இந்த இடத்துல என்ன விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது அப்படின்னா, நம்ம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நன்றி செலுத்துதல். முதல்ல தொழுது வாயாளவுல அவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறது. இரண்டாவது நம்மளுடைய நடத்தையின் மூலமாக அல்லாஹ்விற்கு குறை கூறுபவர்களாக இல்லாம அதற்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். சரிங்களா? அப்ப எந்த ஒரு மனிதன் அதிகமாக ஆகிரத்தை விரும்புகிறானோ அவனுடைய குறிக்கோள் என்பது நன்றி உணர்வுடவனாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்தவனாக இருக்கிறது. இல்ல எனக்கு இந்த துன்யா நான் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறவங்க என்னன்னா, அவனுக்கு அவனுடைய கவலைகள் தான் அதிகரிக்குமே தவிர அது அவனை திசை திருப்பத்தான் செய்யுமே தவிர அது அவனுக்கு அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியாமல் இருக்க செய்யுமே தவிர அது அல்லாஹ்வை விட்டும் புறந்தள்ளக்கூடியதாக இருக்குமே தவிர வேறொன்றையும் அவனுக்கு அளித்து விடாது. சோ இதிலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவை போன்று, யா அல்லாஹ் எனக்கு நீ அருளி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு, என் பெற்றோர்களுக்கு நீ அருளி இருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய திறனை எனக்கு நீ தந்தருள்வாயாக என்கின்ற துவாவோடு இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம முடிச்சுக்கிடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.